Hello, my dear friend. This is Subhraj Rajan. நீட் எக்ஸாம், அதாவது மெடிக்கல் சீட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த ஒரு எக்ஸாம் வந்து உண்மையாலுமே நல்லதா கெட்டதா, அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன? அதே நேரம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது NTA அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஏஜென்சி தான் வந்து பார்த்தோம்னா இந்த நீட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த நீட் எக்ஸாமை மட்டும் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஏஜென்சி நடத்த கிடையாது. ஒரு 10 வகையான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அவங்க நடத்துகிறாங்க. ஒரு 10 வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தும் பொழுது இந்த நீட் எக்ஸாமை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஒரு தாவேகா நடத்தக்கூடிய ஆட்சியாகட்டும், அல்லது இதற்கு முன்னாடி இருந்த ஒரு திமுகவோ அதிமுகவோ அவங்களுடைய ஆட்சியாகட்டும், இந்த நீட் எக்ஸாமை மட்டும் வந்து வேணான்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் நம்ம ரொம்ப கண்டுக்கிறது இல்லை. அதற்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. முதல்ல நீட் எக்ஸாமால வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாம்னு கிடையாது, எந்த ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஒரு காரணமும் வந்து ஒரு நல்ல தகுதியான ஒரு மாணவ மாணவிகளை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். நீட் எக்ஸாமும் அதற்கான ஒரு விதிவிலக்கு அல்ல. அதே நேரம் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவ துறைக்கு நாம வந்து மாணவ மாணவிகளை வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம் இந்த ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கும்போது ரொம்பவே நம்ம வந்து தகுதியான ஒரு மாணவ மாணவிகளை வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே நல்லது, இந்த ஒரு நாட்டுக்கே நல்லது. நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நேரத்தில் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு 12th மார்க்கை வச்சு நாம வந்து மெடிக்கல் சீட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு டாக்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். இங்கே வந்து நம்ம 12th எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் கம்பேர் பண்ணுவோம். 12th எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா மாணவ மாணவிகள் வந்து மனப்பாடம் செஞ்சே வந்து மெடிக்கல் கட் ஆஃபை கிளியர் பண்ணி மெடிக்கல் சீட் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 12th எக்ஸாமை விட கொஞ்சம் அதிகமான ஒரு டஃப் இருக்கு, கடினமாக இருக்கும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வந்து பார்த்தோம்னா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. புரிஞ்சு படிக்கணும். படித்த விஷயங்களை வந்து பார்த்தோம்னா நீட் எக்ஸாமில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தோம்னா நீட் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும், மெடிக்கல் சீட் கிடைக்கும். அப்படிங்கும்போது இதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டரான ஒரு மாணவ மாணவிகள் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மருத்துவ சீட்டுக்கு நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்கு. 12th மார்க்கை வச்சு மெடிக்கல் சீட் கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு காலத்திலேயே வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து தனியாகவே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க 12th மார்க் வச்சு அவங்க சீட் கொடுக்கவே கிடையாது. ஒரு உதாரணமாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஜிப்மர் புதுச்சேரி, எய்ம்ஸ் டெல்லி, இங்கெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தோம் சமீப காலத்தில் வந்து ஒரு 720க்கு 720 மார்க் எடுத்தாங்க ஒரு மாணவர் தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் மார்க் நீட்டில் வந்து. அந்த ஒரு மாணவரே வந்து பார்த்தோம்னா அந்த ஜிப்மர் புதுச்சேரியில் தான் வந்து பார்த்தோம்னா சீட்டு வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கே தான் அவர் படிச்சுட்டு இருக்காரு. இப்படி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம வந்து முக்கியமான காலேஜஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து எக்ஸாம்ஸ் நம்ம வந்து இருக்கும் பொழுது அப்பயே நாம வந்து பார்த்தோம்னா 12th மார்க்கையும் தாண்டி தனித்தனியாக நம்ம எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், ஃபீஸ் கட்டணும், தனித்தனியாக சிலபஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும், தனித்தனியாக ஒவ்வொரு நாளில் எக்ஸாம் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கி உழைச்சி ஒரு உடலை வந்து அலைச்சலாகும். நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் அட்டன் பண்ணணும், முக்கியமான காலேஜெலாம் போகிறதா மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு தலைவலி தான் உண்மையாலும். ஆனால் நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா காலேஜஸ் அண்ட் எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். நம்ம அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும்னா நம்ம வந்து எய்ம்ஸ் டெல்லியை நம்ம சூஸ் பண்ண முடியும், ஜிப்மர் புதுச்சேரியை சூஸ் பண்ண முடியும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ண முடியும், சென்னை மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ண முடியும். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்ல மார்க் எடுத்தோம்னா ஒரே எக்ஸாம் தான். அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாத ஒரு டெல்லியோ ஒரு குஜராத்தோ ஒரு மும்பையோ நம்ம அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இருக்கு. அதனால இது ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். அடுத்து நீட் எக்ஸாமால வரக்கூடிய ஒரு கெட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழை மாணவ மாணவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 12th எக்ஸாமை வச்சு
ஒரு மெடிக்கல் சீட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈஸியாக மெடிக்கல் சீட் வந்து கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12th எக்ஸாமில் அந்த மெடிக்கல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதே வந்து பார்த்தோம்னா அதிகமான மக்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க தான் அந்த டைமில். அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவிகள் வந்து பார்த்தோம்னா அந்த 12th எக்ஸாமை படித்து அதில் வந்து அந்த மெடிக்கல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு கஷ்டம். அதுவே ஒரு கஷ்டமான விஷயம் தான் உண்மையாலும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து தனியாக ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து தனியாக நேரம் பிடிச்சி அதுக்கு உழைப்பை கொடுத்து அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே நேரம் ஒரு நீட் எக்ஸாமில் ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. வந்து அந்த கோச்சிங் சென்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வசதியானவங்க வந்து பார்த்தோம்னா சேர்ந்து படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுங்கிறது. ஆனால் அந்த ஏழை மாணவிகளுக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீட் எக்ஸாமில் அந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா வாங்கக்கூடிய ஒரு ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 1 லட்சத்திலிருந்து ஆரம்பித்து 2,50,000 வரைக்கும் வந்து இருக்குது அந்த ஃபீஸ் வந்து ஆஃப்லைனில். ஆன்லைனில் வந்து பார்க்கும்போது 25,000 80,000 வரைக்கும் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஏழை மாணவிகள் வந்து பார்த்தோம்னா அவங்களால கட்டி படிக்க முடியுமா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து சுலபமாகவும் சில பேருக்கு வந்து இன்னும் கடினமாகவும் தான் இது வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். இதையும் நான் வந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட விஷயங்கள்ல ஒன்றா நான் வந்து கருதுறேன். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தேர்வு வந்து எவ்வளோ கடினமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தகுதியான ஒரு மாணவிகளை வந்து நம்ம ஒரு சூஸ் பண்ண முடியும். ஆனால் அதே தேர்வு நேர்மையாக நடக்காமல் இருந்தா, நியாயமாக நடக்காமல் இருந்தா அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த வருஷம் 2026 நடந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பேப்பர் வந்து அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து லீக் ஆயிடுச்சு. அதனால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீ எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு தேர்வு வந்து பார்த்தோம்னா ஒரு நியாயமாக நடக்கலை, நேர்மையாக நடக்கலை அப்படிங்கும்போது அதற்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு மாணவிகளுடைய ஒரு நேரம், உழைப்பு, நம்பிக்கை இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு சிதைக்கப்படுகிறது. மறுபடியும் ரீ எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டைம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த மாணவிகளுடைய ஒரு மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும். மறுபடியும் எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க, மறுபடியும் நல்லா வந்து எக்ஸாம் நடக்குமா, ஒரு நேர்மையான முறையில் நியாயமான முறையில் நடக்குமா இப்படிங்கிற ஒரு டவுட்டான ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது நல்லதே கிடையாது. மாணவிகளை நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படி வைக்கும் பொழுது வீட்டுக்கும் நல்லது கிடையாது, நாட்டுக்கும் நல்லது கிடையாது. மூன்றாவது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு வந்து மாணவிகள் வந்து எக்ஸாம் எழுத போனாங்க அந்த சென்டருக்கு. அவங்க வந்து எக்ஸாமில் செக்கிங் பண்ணுறங்கிற பேரில் வந்து தலை வந்து பின்னி இருக்கக்கூடாது, முடியை பின்னி இருக்கக்கூடாது, ஃப்ரீ ஹேரில் போகணும், சால் போட்டிருக்கக்கூடாது, எந்த ஒரு நகையும் போட்டிருக்கக்கூடாது, பெல்ட் போட்டிருக்கக்கூடாது, அருணாக்கொடி போட்டிருக்கக்கூடாது, ஷூ போட்டிருக்கக்கூடாது, அப்புறம் வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. அப்புறம் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா கூட கேட்டை லாக் பண்ணிடுறாங்க. இது வந்து மாணவிகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தியை வந்து வந்துட்டே இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து நடக்கிற அன்னைக்கே அடுத்த நாள் அப்படிலாம் வந்துட்டு இருக்கும். எனக்கு கேட்டால் வந்து நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகளை நீங்கள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கையாள போகிறீங்க. அவ்வளோ பெரிய பொறுப்புகளை வந்து பார்த்தோம்னா நீங்கள் சுமந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வந்து பர்ஃபெக்ஷனாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டாக்டருக்கு ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படிங்கும்போது சில சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கும்போது முன்னாடி வருஷம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக போகணும். அதே நேரம் இதே மாதிரி நடைமுறைகள் வந்து பார்த்தோம்னா மற்ற எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதனால இது வந்து ஒரு தவறுங்கிற மாதிரி வந்து கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண விஷயம், இது எல்லாருமே ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பொறுப்பில் நம்ம இருக்க போகிற நாளைக்கு. அதனால இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஈஸியாக நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாருமே பெற்றோர்களும் மாணவிகளும் எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA வந்து ஒரு 10 விதமான எக்ஸாம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போ நடத்துகிற ஒரு ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களாகட்டும் அதை வந்து நீட் எக்ஸாமை மட்டும் எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து வச்சுருப்போம். இந்த இடத்துல
ஐஐடி, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலே வந்து மிகச்சிறந்த ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு மத்திய பல்கலைக்கழகம். அங்கே நம்ம வந்து பிஇ பிடெக்லாம் நம்ம படிக்கலாம். ஐஐடியில் வந்து ஒரு பிஇ சீட் நம்ம வாங்கணும், இன்ஜினியரிங் சீட் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜேஇஇ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிம்பாங்க. அந்த எக்ஸாம் நம்ம எழுதணும். நீங்கள் வந்து இந்த ஜேஇ எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் கம்பேர் பண்ணோம்னா ஜேஇ எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப டஃப்னஸ் அதிகம். அதே நேரம் 2 எக்ஸாம் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஜேஇயில் வந்து ஒரு மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும், ஜேஇ மெயின்ஸ்னு சொல்லிட்டு. 2வது எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஜேஇ அட்வான்ஸ்டு. இது வந்து ஒரு யூபிஎஸ்சிக்கு அப்புறம் அதிகமான ஒரு டஃப்னஸ் இருக்கிற ஒரு எக்ஸாம் இதுதான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதை எதிர்க்கவே மாட்டோம், அந்த எக்ஸாம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்? ஒரு காரணம் வந்து பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜேஇ எக்ஸாம் இருக்கு, நம்ம ஐஐடின்னு ஒரு மத்திய பல்கலைக்கழகம் வந்து இருக்கு, அங்கே ரொம்ப வந்து ஒரு நல்ல இந்தியாவிலே வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக வந்து ரொம்ப வசதி இல்லாத ஏழை மாணவ மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதே நேரம் டாக்டர்னா ஒரு பெரிய போஸ்ட் தான். டாக்டரானா அவங்கள மதிப்பாங்க, டாக்டரை பார்த்தாலும் மதிப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு பதவி, ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஏன்னா டாக்டரோட பணி எல்லாருக்குமே தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த டாக்டரில் வந்து ஒரு ஏழை மாணவ மாணவிகள் அல்லது மொத்தமாக மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டாக்டர் ஆகிற கனவு வந்து இருக்கும் பொழுது, நிறைய பேருக்கு அந்த டாக்டர் போஸ்ட் தெரியுது, நிறைய பேருக்கு அந்த கனவும் கண்டிப்பாக அப்படின்னா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த டாக்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகுது. அப்படிங்கும்போது இது பெரும்பாலான மக்களுக்கான ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக அங்கே மாறுது. ஆனால் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தெரியாது, அது வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருந்தவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது அது பெரும்பாலான மக்களோட பிரச்சனை கிடையாது. அதை தெரிஞ்சவங்களுக்கு, அந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுற கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா அது ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸாமை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டாக்டர்னு வரும்போது அது பெரும்பாலான ஒரு மக்களுடைய பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சில கட்சிகள் வந்து அந்த பெரும்பாலான மக்களுடைய மாணவ மாணவிகளுடைய ஒரு கனவை வந்து இந்த ஒரு நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமாக்குது. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் வந்து சொல்றாங்க. அதே நேரம் சில கட்சிகள் வந்து பார்த்தோம்னா இருக்கிற ஒரு மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து பார்த்தோம்னா சில கட்சிகள் வந்து இதை பயன்படுத்தலாம். இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுதான் மேட்டர். அதே நேரம் இந்த நீட் எக்ஸாம் வந்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கும்போது எக்ஸாம்னு கிடையாது, நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். நமக்கு நல்ல விஷயம் வேணும்னா கெட்ட விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். கெட்ட விஷயம் வேணாம் அப்படின்னோம்னா நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாமோட பிரச்சனையும் சரி. நீங்கள் வந்து ஏழை மாணவ மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ கனவை அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க. அதே நேரம் இங்கே நிறைய பேர் வந்து 12th எக்ஸாமில் மனப்பாடம் பண்ணியே வந்து மார்க் வாங்கிட்டு அவங்க வந்து மருத்துவராக சீட் அவங்களுக்கு கிடச்சிடும். அப்படிங்கும்போது ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. அதே நேரம் நீட் எக்ஸாம் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மாணவ மாணவிகளை நம்ம வந்து தகுதியான ஒரு மாணவ மாணவிகளை, புரிஞ்சு படிக்கிற ஒரு மாணவ மாணவிகளை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் மருத்துவருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஏழை மாணவ மாணவிகளுக்கு வந்து அது வந்து ஒரு சிரமமாக இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த 2 விஷயங்களும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கணும். உங்களுடைய ஒரு கருத்து என்ன, இது வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக அதை நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், நானும் முடிஞ்சால் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து என்னுடைய கருத்தையும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்கள் தான் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்ராஜ் ராஜன். ரெஸ்பெக்ட்.